வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்சகளே இந்த நாட்டை சீரழித்து நாட்டிற்குள் பிளவை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1700 ரூபாய் சம்பளம் கட்டாயம் கிடைக்கும் என இலங்கை தொழிலாளர் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உறுதி. அர்ஜுனாவின் பகிர் குற்றச்சாட்டு. தமிழ் பொது வேட்பாளரும் டீல் வளையத்தில் பணப்பட்டியுடன் வந்த இந்தியா. இனி விரிவான செய்திகள். ராஜபக்சகளே இந்த நாட்டை சீரழித்து நாட்டிற்குள் பிளவை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என எதிர்க்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஹோமாகமவில் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஏற்பாடு செய்த 36வது மக்கள் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ரணில் விக்ரமசிங்கவும் அனுரகுமார திசாநாயக்கவும் புதிய அரசியல் திருமண விருந்து உண்ணுகிறார்கள். இவர்கள் இருவருக்கும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவையில்லை. இவர்களில் ஒருவருக்கு மக்களின் இதய துடிப்பு தெரிவதில்லை. 220 லட்சம் மக்களின் எதிர்பார்ப்பு, ஆசை, துன்பம், வேதனை என்பவற்றையும் அறிவதில்லை. இவர்களில் மற்றவர் அனைத்தையும் சீரழிக்கின்ற எரியூட்டுகின்ற சமூக படுகொலைகளை முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்றவர்கள். 200 ஆடை தொழிற்சாலைகளை உருவாக்குகின்ற பணி முன்னெடுக்கப்பட்ட போது துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பிரேமதாச உருவாக்கும் ஆடை தொழிற்சாலைகளை தீயிட்டு கொளுத்துவதாக எச்சரிக்கை விடுத்தார். இந்த நாட்டை ராஜபக்சர்கள் சீரழித்து இந்த நாட்டிற்குள் பிளவை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நாட்டை தீயிட்டு கொளுத்துகின்றவர்களுக்கு, கொலைகளை செய்கின்றவர்களுக்கு இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. ரணில் விக்ரமசிங்கவும் அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் ஐக்கிய மக்கள் சக்தி அதிகாரத்திற்கும் வந்து நாட்டிற்கு சேவை செய்யும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் பிரிகோடு தெளிவாக விளங்குகின்றது. இந்த நாட்டில் உள்ள 220 லட்சம் மக்களும் ரணில் விக்ரமசிங்கவினதும் அனுரகுமார திசாநாயக்கவினதும் அரசியல் கூட்டை சரியாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இருவரின் நோக்கம் சஜித் பிரேமதாசவை தோல்வியடைய செய்வதாகும். இவர்களின் நோக்கம் அப்படி இருந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தியினதும் ஐக்கிய மக்கள் கூட்டணியினதும் பொதுவான நோக்கம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற இந்த நாட்டை இந்த மிகப்பெரிய அனர்த்தத்திலிருந்து மீட்டெடுத்து சுபிட்சமான நாளைய தினத்திற்காக 220 லட்சம் மக்களையும் முன்னெடுத்து செல்வது என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். அரசு உத்தியோகத்தர்களின் பெரும்பான்மையானவர்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களித்துள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது என மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் 191 மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்ததாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனால் மாத்திரை மாவட்டத்தில் பொதுஜன பெரமுனவின் 196 உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களே உள்ளனர். சவால்களை ஏற்காது ஓடியவர்கள் எதிர்காலத்தில் பிரச்சினைகள் வந்தால் எம்மை காப்பாற்றுவார்கள் என்று நம்ப முடியுமா? ஐக்கிய மக்கள் சக்தி பல துண்டுகளாக உடைந்துள்ளது. கண்டியில் ஒரு கொள்கையை வெளியிடுகிறார்கள், கொழும்பில் வேறொன்றை வெளியிடுகிறார்கள் என தெரிவித்தார். சுயாதீன ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பரப்புரை கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்று வருகின்றது. நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் இன்று பிற்பகல் முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளருமான விஜயகலா மகேஸ்வரனின் ஏற்பாட்டில் இந்த பரப்புரை கூட்டம் நடைபெற்று வருகின்றது. ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாடுகளிலே செல்வாக்கு மிக்கவர் என முன்னாள் அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தை பகுதியில் விஜயகலா மகேஸ்வரனால் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த விஜயகலா, நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்த போது அதனை மீட்டெடுத்தார். விக்ரமசிங்க மிக பெரும் அரசியல்வாதி, மிகவும் வலிமை வாய்ந்தவர், சர்வதேச நாடுகளே செல்வாக்கு மிக்கவர். அவர் இந்த நாட்டை நல்ல நிலைமையில் கொண்டு செல்வார். எனவே அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும். தலைவர் பிரபாகரன் காலத்திலும் கூட அவர் நாட்டுக்கு பல்வேறு சேவைகள் செய்தவர் என அவரை ஆதரிக்க வேண்டும் என்றார். மேலும் திருநெல்வேலி சந்தை பகுதியில் மக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு இடையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களிக்க வேண்டும் என கோரி குறித்த துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதன்போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் ஆகியோர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த
இருந்த தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க அங்குள்ள மக்களை அச்சுறுத்தும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜ்பூர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அதுடன் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச மாத்திரமே தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் முஜ்பூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழ் மக்களின் அபிலாசைகளை சஜித் பிரேமதாசவிடம் எடுத்துரைக்க முடியும். அவர் அந்த விடயத்தில் தனிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய தலைவர் என தாம் நம்புவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவர் சிவஞானம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1700 ரூபாய் சம்பளம் கட்டாயம் கிடைக்கும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் மற்றும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் முகமாக ராகலி நகரில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தற்பொழுது ஒரு சுகமான நிலையில் உள்ளனர். இதே நிலை நீடிக்க வேண்டுமாயின் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து வாக்களியுங்கள். அத்தோடு வருகிற 10ஆம் திகதி நான் கூறியபடி மக்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் கட்டாயம் கிடைக்கும். நேருக்கு நேராக விவாதிக்க முடிந்தால் வந்து என்னோடு மோதி பார்க்க சொல்லுங்கள். வெறுமனே சென்று தொலைக்காட்சிகளில் கட்டிப்பிடித்துக் கொண்டு போவதற்கு மாத்திரம் அவர்களால் செல்ல முடியும். நீங்கள் எல்லோரும் மொத்தமாக வாருங்கள், விவாதிக்க நான் ஒத்தைக்கு ஒத்தையாக வருகிறேன். அதேபோல் மக்களுக்கு காணி உரிமை நிச்சயமாக நான் பெற்றுக் கொடுப்பேன். தனி ஒரு நபராக அரசியல் இருந்து கொண்டு பல்வேறு வேலை திட்டங்களை நான் செய்து வருகிறேன். இருப்பினும் எங்களை விமர்சித்துக் கொண்டு வருவதற்கு ஒரு கூட்டமே இருக்கிறது. அத்தோடு வீடமைப்பு திட்டத்திலும் நாங்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு மாத்திரமோ அல்லாது தோட்டத்தில் பிறந்த அனைவருக்கும் வீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். முன்னாள் அரசு இந்த வீட்டு திட்டத்தை எம்மிடம் கொடுக்கும் போது அப்படியான ஒரு சூழ்நிலை கிடையாது. அத்துடன் 9 லட்சம் பெறுமதியோடு வீட்டு திட்டத்தை நாங்கள் 35 லட்சம் பெறுமதிக்கு மாற்றியுள்ளோம். அதை மாற்றுவதற்கு 2.5 வருடங்களுக்கு மேலானது என்றார். ஜனாதிபதி தேர்தலுக்கான நாட்கள் நெருங்கி வரும் நிலையில் தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிப்பது என்ற பெரிய குழப்பத்தில் உள்ளார்கள். அதே நேரத்தில் சந்தடி சாக்கில் தமிழ் அரசியல்வாதிகள் புகுந்து விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். சுமந்திரன் வெளியிட்ட ஒரு அவசர அறிவிப்பில் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கிறது என்றார். எனினும் அதனை இதுவரை உத்தியோகபூர்வ அறிவிப்பாக அக்கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. மாறாக மாவி சேனாதிராஜாவின் மகன் சஜித்தின் குழுவில் அமைப்பாளராக பதவி பெற்றார் என்ற தகவல் புகைப்படத்துடன் வெளியானது. மறுபக்கத்தில் சஜித்துக்கு ஆதரவு என்று சுமந்திரன் அறிவித்த பின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசால் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரனுக்கு விசேட அபிவிருத்தி நிதியாக 10 கோடி ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று முன்தினம் இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என யாழ் மாவட்ட செயலக வட்டாரங்கள் மூலம் கூறப்படுகிறது. இது உண்மையாக இருந்தால் சஜித்தை ஆதரித்த ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு சலுகை சுமந்திரனுக்கு கிடைத்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க மறுத்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அபிவிருத்தி திட்டத்திற்கான நிதி தடைப்பட்டிருந்தது. சஜித்துக்கு ஆதரவளித்த எம்பிக்கள் உரைகளில் அது பகிரங்கமாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் சுமந்திரனுக்கு மாத்திரம் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுமந்திரனின் ஆதரவு என்பது ரணிலின் திட்டமிடலா எனவும் கேள்வி எழுகிறது. மற்றொரு பக்கத்தில் தமிழ் பொது வேட்பாளரும் டீல் விவகாரத்தில் தப்பவில்லை என்கிறார் வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ஜுனா. அவர் சஜித்துடன் ஒரு டீல் பேசியதாகவும் தமிழ் பொது வேட்பாளர் கேட்ட பணத்தை கொடுக்கும் அளவுக்கு சஜித்திடம் வசதி இல்லை எனவும் கூறியுள்ளார் அர்ஜுனா. சஜித்தின் சார்பில் தமிழ் பொது வேட்பாளருக்கு இந்தியா பணம் கொடுக்க போவதாக தாம் கேள்விப்பட்டதாகவும் கூறுகிறார் அர்ஜுனா. அனுரகுமார திசாநாயக்க இப்போ ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் அனுரகுமார திசாநாயகன் இதில் வந்து நாங்கள் ஆழமாக பார்க்குறோம்ண்டு. இப்போ நீங்கள் ஆழமாக பார்க்குறோம்ன்ற அர்த்தம் வந்து என்ன அவர்கிட்டயே போய் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று அனுர வின் பண்ணினால் தனி சிங்கள சட்டங்கள் கொண்டு வந்து நாங்கள் அடக்கப்படுவோம் ஒன்று. அதே மாதிரி 2வது விஷயம் என்னன்னு சொன்னால் ரணிலோ அதை பற்றி சொல்ல தேவையில்லை. வின் பண்ண மாட்டேன்னா வின் பண்ணினா அது வேறு பிரச்சனை. ஆனால் சிங்கள நான் பொதுவாக நான் கதைச்சதுக்கு சிங்களாக்கள் முழு பேரும் சொல்லியிருக்கேன். இல்லை, தாங்கள் கட்டாயம் வந்து அனுரகுமார திசாநாயகம் மட்டும்தான் சப்போர்ட் பண்ண போகிறோம்னு எல்லா குடும்பத்திலையும் சொல்லி கொண்டிருக்கணும். சிங்கள சமூகம் ஒரு மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கு. ஆனால் அவர் வந்தால் எங்களுக்குரிய பிரச்சனையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை சொல்லிச்சுன்னா இந்தியா வந்து IMF கடனை தராது, அமெரிக்கா தந்த கடனை கேட்குமான்னு சொல்லி அமெரிக்கா வந்து ரணிலுக்கு கொடுக்கல காசு, அது வந்து நாட்டுக்கு கொடுத்த காசு. அதை ஏதோ ஒரு வழியில் நாங்கள் திருப்பி ஏதோ ஒரு வழியில் அன்றோட ஆட்சிக்கு பிறகு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு கட்டாயம் ஒரு பிரச்சனை வேறு ஏதாவது ஒரு வழி ஒன்றை கண்டுபிடிப்பினோம். அந்த நேரம் தமிழாலையும் நாங்கள் என்ன கண்ட்ரிபியூட் பண்ணிடலாமான்னு பார்ப்போம். ஆனால் இந்த முறை நான் பெரும்பாலும் நினைக்கிறேன் நான் தான் வெளில போகிறாருண்டு. எங்களுடைய பொது வேட்பாளர் வந்து இப்போ பல்ட்டியா அடிச்சோன்னு இருக்கார். நான் நினைக்கிறேன் ஒரு கடைசி 3 நாளைக்கு முன்னம் பொது வேட்பாளர்
சொல்லுவார் பெரும்பாலும் நீங்கள் வந்து முதலாவது வாக்கு எனக்கையும் 2வது வாக்கு சஜித்துக்கு கொண்டு. ஏனென்றால் அவர் பெரிய அமௌண்ட் கேட்டுக்கொண்டிருக்கார் சஜித் அந்த காசு இல்லைன்ட்டு எனக்கு வடிவாக தெரியும். ஸோ இந்தியா தான் அந்த காசை பொது வேட்பாளர் கொடுக்க போகுது. கொடுத்த உடனே இவர் சொல்ல போறார், நீங்கள் எனக்கு முதல் வாக்கு, 2ஆம் வாக்கு சஜித்து கண்டு இவர் சொல்ல போறார். 3ஆம் வாக்கு எனக்கு தெரியாது, யாருக்கு சொல்ல போற, காசு யார்கிட்ட வேண்டான்னு தெரியாதானே. கடைசி நேரத்தில் இந்த மனசில் உள்ள சொல்லுவேன், இப்படித்தான் இவ்வளவு காசு வேண்டி இருக்கணும். இனி மக்களே நீங்களே பார்த்து ஓட்டை போட்டுக்கொள்ளுங்க. ஒருத்தரும் படிக்காதவன் இல்லை தானே, ஓட் கையில் வச்சிருக்கான், ஒவ்வொருத்தருமே சுய புத்தி உள்ளால் தானே. ஸோ அதனால நான் சொல்லுவேன், இப்படி நடந்து கொண்டு இருக்கு. அர்ஜுனா கூறுவது போல ஒருவேளை ஜேவிபியின் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜெயித்தால் தமிழ் மக்கள் இன ரீதியாக சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். தமிழ் மக்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் மக்களுக்கும் அதே கதியே ஏற்படலாம். ஆனால் என்னதான் அனுரகுமார ஜனாதிபதி தேர்தலில் ஜெயித்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் ஜேவிபியால் ஜெயிக்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. மாகாண மற்றும் மாவட்ட ரீதியில் அப்படி ஒரு கூட்டமைப்பு ஜேவிபிக்கு இருப்பதாக தெரியவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் ஜேவிபியால் ஜெயிக்க முடியாவிட்டால் பிரதமரும் பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜேவிபி அல்லாதவர்களாக இருப்பார்கள். அது மேலும் பல சிக்கல்களை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இலங்கை அரசியல் மகா குழப்பமான திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது.